இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவுக்கு எதிரான மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. பரந்தூரில் போராடும் விவசாயிகளுடன் எப்போதும் துணை நிற்பேன். பரந்தூர் போராட்டக் குழுவினர் மத்தியில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. பரந்தூர் பகுதியில் ஊருக்குள் செல்ல தனக்கு ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என விஜய் கேள்வி. நம்பும்படி நாடகம் நடத்துவதில் ஆளும் அரசு கில்லாடி எனவும் விமர்சனம். அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நீதி, பரந்தூருக்கு ஒரு நீதியா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பா என்றும் விஜய் கேள்வி. பரந்தூர் சென்றுள்ள விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிராம்பட்டினம் பெட்ரோல் பங்க் ஊழியரை கழிவறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு பணப்பை கொள்ளை. தப்பிச் சென்ற 6 பேரை தேடி வரும் போலீசார். விழுப்புரம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் வீட்டில் 60,000 நகைகள் திருட்டு. குடும்பத்தினுடன் வெளியூர் சென்றிருந்த போது திருடர்கள் கைவரிசை. ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை அவதூறு வழக்கு விசாரிக்க கூடாது என ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு. கர்நாடக மாநிலம் மைசூருவில் காரை மறித்து வழிபறி. ஏடிஎம் கொள்ளை, வங்கிக் கொள்ளையை அடுத்து வழிபறியால் கர்நாடகாவில் பரபரப்பு. அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று இரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். முன்னாள் அதிபர்கள் ஒபாமா, பில் கிளின்டன் ஜூனியர் ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ். ரைவங்கினாவை வீழ்த்தி மேடிசன் கீஸ் காலிறுதிக்கு தகுதி.